ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோவை. ஓகே, முக்கியமான விஷயம், ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு 3 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொன்று, எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் நான் எப்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக்காக இருக்கணும். அந்த பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, சரிங்களா, நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டையும் செக் பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இதில் எது பாசிட்டிவில் அதிகமாக இருக்கோ பை சைட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பெருவாரியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாப் 5ல் இருக்கிற ஸ்டாக்கில் தான் என்ன பண்ணுவோம், ப்ரிஃபர் பண்ணுவோம். சரிங்களா? நான் ஏன் சரிங்களா டிவிஸ் லேப் எடுக்கலை அப்படின்னா, இது ஒரு 3%, அதாவது நியர்லி 3.5% இருக்குது, 2%க்கு மேலே இருக்குது. சரிங்களா? அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, நேற்று எடுத்த எல்லாரும் சரிங்களா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி 4%, 5%ன்னு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக ரொம்ப மேலே பர்சன்டேஜில் ஏறி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போது நான் டாப் 5 என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் அதிலேருந்து தேர்வு பண்ணி நான் எடுத்துட்டேன். ஒரு விதத்துலையும் ஸ்டாக் கழிஞ்சிட்டே இருக்கும். இதில் இமீடியட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, சார்ட்டை வியூ பண்ணிடுங்க. சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட். இதுக்கு நீங்கள் மொபைலில் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ இதில் வந்த உடனே வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. சரிங்களா? இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா அந்த வீக் பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு செக் பண்ண மாட்டீங்க. இப்போ என்னென்னா, இந்த கேண்டில் ரெட்டாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அன்புன்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா, இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுறாங்கன்னா திங்கக்கிழமை பை பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்டாக் என்ன இருக்குது, நல்லா அப் ட்ரெண்டில் மேலே மூவ் ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க, அப் ட்ரெண்டில் மூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? புதன்கிழமையும் பை பண்ணுறாங்க, என்ன ஆயிடுச்சு, நல்லா மூவ் ஆகி அப்பில் போயிடுச்சு. வியாழக்கிழமை என்ன பண்ணுவாங்க, இங்கே புக் பண்ண எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. மார்க்கெட் நல்லா இன்றைக்கி இந்த சூழலை பொறுத்த மட்டும் மார்க்கெட் நல்லா சரிவில் இருக்குது. இந்த மார்க்கெட் நல்லா சரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா, சரிங்களா, இந்த 1 2 3 இந்த 4வது நாள் இருக்கா, இதை வீக்லி டைம் ஃப்ரேமாக போட்டிங்க அப்படின்னா ரெட்டாக இருக்கும். ரெட்டாக இருந்தால் உள்ள செல்லர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எல்லோரும் செல்லர் இருக்கும்போது நீங்கள் பை பண்ணீங்க. ஏன்னா இங்கே ப்ராஃபிட் மேக்கிங் நடக்கலாம், கம்பெனி பற்றி பேட் நியூஸ் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம், தொடர்ந்து சரிவில் இருக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ரீனாக இருக்கா அந்த வீக், ஏன்னா தொடர்ந்து அதில் பையர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதனால் எல்லா ஸ்டாக்லேயுமே வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு நான் பாருங்கள் ரெட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட் நிறையா நடக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த கேண்டில் ரெட்டாக இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க. நம்ம மேஜராக என்ட்ரி கொடுக்குறது என்ன அப்படின்னா, ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட் எப்படி பார்க்கணுங்கிறதே வேறு மாதிரி ஒரு புரிதலோடு நீங்கள் பார்த்தா மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ ரெட்டாக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க, இங்கே என்ன பாருங்கள், ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சூழல் அமையும். அதனால தான் அந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகாது, இந்த கெயில் ரெட்டாக இருக்கிற காரணத்தில் இந்த ஸ்டாக் ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேம், ஸோ இதுவும் ரெட்டாக இருக்குது, ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம், இப்போ இது க்ரீனாக இருக்குது. சரிங்களா? இந்த க்ரீன் ஸ்டாக் நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டாக். சரிங்களா? இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது, இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இதை நீங்கள் இப்போ செக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் பெஸ்ட்டான ஸ்டாக்கை என் கையில் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, நம்ம எல்லோரும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக வரையும். நான் அந்த சார்ட்லேயும் வரைகிறேன், ஒரு புரிதலுக்காக கொடுத்துட்றேன். இப்போ என்னென்னா, மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும். சரிங்களா? ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்.
இப்போ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது என்ன இருக்கும், பையர் உள்ளே வருவாங்க, ரைட்டா, உள்ளே வந்து பையர் இருப்பாங்க. இது ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரச்சா உள்ளே யார் இருப்பா, செல்லர் இருப்பாங்க, சரிங்களா. இப்போ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட் இப்படி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா. இப்போது பிரேக் அவுட், சரிங்களா, நிறைய பையர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் நடக்கும். இதில் என்ன நீங்கள் ஒத்து கவனிக்கணும் அப்படின்னா, இந்த லைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெட் கேண்டில் நீங்கள் பார்க்க நேரிடும். நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா. இதெல்லாம் விக் நிறையா இருக்கும். இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விக்கோட அமைப்பு வந்து பெருசாக இருக்கும், இந்த மாதிரி விக்காக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும், சரிங்களா. லிக்யூடிட்டி என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும், சரிங்களா. அதனால் உள்ளே வர நபர்கள் வந்து ட்ரேடை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ட்ரேட் எடுக்கிற எல்லோரும் இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணுவாங்க, சரிங்களா. 3 months 6 months இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதில் உங்களுக்கு ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் 1 day டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுக்கிறேன், சரிங்களா. எடுத்தால் நான் பைக்கு ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ரெட் கேண்டில்ஸ் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் என்ன ஆகும், ஒரு கன்சாலிடேஷன் மோடி இருந்துகிட்டே இருக்கும். இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு இந்த புரிதல் வேணும். இப்போது நம்ம எந்த இடத்துலலாம் மேஜராக ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயன்படுத்துகிறது ஒரு 4 இடம் இருக்குது. நானும் என் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சரி. டே பிரேக் அவுட், சரிங்களா. இன்னொன்று ப்ரீவியஸ் டே அந்த டே பிரேக் அவுட், அது இன்னொன்று 3 hours டைம் பிரேக் அவுட், இன்னொன்று வீக்லி பிரேக் அவுட், இன்னொன்று அன்னன்னைக்கு 1 hour 2 hour நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த 4 இடம் வந்து அற்புதமான இடம், சரிங்களா. இதில் தான் மேஜராக பண்ணுறோம். இப்போ இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரச்ச நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5 minutes நிறைய ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டல், சரிங்களா. மார்னிங் ஆனோடனே என்ட்ரி கொடுத்த உடனே மேலே மார்க் பண்ணுவோம், கீழே மார்க் பண்ணுவோம். இப்போ நான் பைக்கான ஸ்டாக் வச்சுருக்கேன், அதனால் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷனே வீக்லி க்ரீனாக இருக்குது, சரிங்களா. அது இப்போ நான் சொல்ல போய் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும், சரிங்களா. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதனால் இங்கே எங்கே போனாலுமே ஒரு சக்ஸஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போது நீங்கள் ஸ்டாக்கு சரியாக செலக்ட் பண்ணாலே அடுத்தடுத்த பிரேக் அவுட்டில் நல்லா உங்களுக்கு என்ட்ரி இருக்கும். பெஸ்ட்டான ஸ்டாக் மேஜராக சக்ஸஸ் இருக்கும்ங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷன் இம்பார்ட்டன்ட். இல்லை நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த 5 minutes பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுப்போம், இதனுடைய ஆஃபில் ஸ்டாப் லாஸ் வைப்போம், சரிங்களா. இப்போ 10 minutes டைம் ஃப்ரேம் எடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த 10 minutes ஹையை பிரேக் பண்ணால் என்ட்ரி கொடுப்போம். இது இனிஷியலாக வரும்போது நீங்கள் இதை தான் கற்றுட்டு உள்ளே வருவீங்க, சரிங்களா. ஒரு 3 விதத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஒன்று, பெய்ட் கால் சர்வீஸ், எதுலையாச்சும் வாங்கிருங்க எதுலையா விற்றுருங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை புஷ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு லாஸஸ் கண்டிப்பாக வரும். நார்மலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் அங்கே நிறையா உங்களுக்கு லாஸஸ் வரும். இன்னொன்று, அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண யார்ட்டையோ கொடுத்துருப்போம், நீங்களே எனக்கு ட்ரேட் பண்ணி தாங்க நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம், அவங்க வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க அக்கௌண்ட்டை. 3வது, நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும், ஃபெயிலியர் வரும். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு 3 to 6 months டைம் பிடிக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது. ஏன் அப்படின்னா நிறையா ஃபோக்கஸ் தேவை இருக்கும், சரிங்களா. இப்போது செகண்ட் பாயிண்ட் பிரகாரம் நீங்கள் டே கேண்டலோட டைம் ஃப்ரேம் போடுறீங்க, சரிங்களா. இப்போ டே கேண்டலோட டைம் ஃப்ரேம் போடுறீங்கன்னா நீங்கள் உத்து கவனிக்க வேண்டியது எல்லாமே, நீங்கள் 1 hour 2 hour வீக்லி 3 hours எல்லாமே நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன், சரிங்களா. இதுதான் எனக்கு ப்ராஃபிட்கான இடம். இதை பிரேக் அவுட் பண்ணால் நான் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா. இந்த இடத்த இன்றைக்கி இல்லாத, ஏன்னா இங்கே பிரேக் அவுட் நடக்கலை, இது இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் இன்னைய நாள் இதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. யூஸ் பண்ணிவிட்டு நான் பாக்ஸ் போட்டேன்ல அந்த இடத்துக்கு போயிடுவோம், சரிங்களா. இந்த இடம் தான் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை, சரிங்களா. இந்த இடம் இப்போது இன்னைய டேயில் பிரேக் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 1 minute டைம் ஃப்ரேம் வந்து க்ரீனாக இருக்கணும் அந்த லைனை பிரேக் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம புக்கில் போடச்சா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு இருக்கும்.
ஸோ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் மோடில் ட்ராவல் ஆகும். இங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் நிறைய கவனிச்சிங்கன்னா, அதனால தான் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த பிரேக் அவுட் பண்ணுற லைனில் வீக்லி கேண்டில், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் இதெல்லாம் க்ரீனாக இருக்கும். இந்த இடத்துல அதனோட ஹையை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி கொடுப்போம். இந்த இடத்துல ரெட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணலை. இங்கே பிரேக் அவுட்டில் ரெட் இருந்தாலே அது ஹையை பிரேக் பண்ணால் ஃபேக் பிரேக் அவுட் நிறையா இருக்கும், மார்க்கெட் டவுனில் போகும் சான்சஸ் அதிகம். அதனால தான் இது ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட், வேல்யூ ஆடட் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும், எவ்வளோ பெஸ்ட்டான ஸ்டாக் இருக்கணும், சரிங்களா, மார்க்கெட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். சரிங்களா, நீங்கள் சிம்பிளாக அதாவது பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்துடும். இப்போ இந்த க்ரீன் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த லைனில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆன மாதிரி, சரிங்களா, ட்ரெண்டே பிரேக் அவுட் ஆகும். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணுற எல்லா இடத்துலையும் ப்ராஃபிட் மேஜராக இருக்கும். சரிங்களா, நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேம் போடுறேன். சரிங்களா, நான் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன். இது என்னுடைய 1 hour அப்படின்னு நான் நினச்சிட்டு இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். அன்னைய டேயில், சரிங்களா, லாஸ்ட் டேயில் நான் ட்ரேட் எடுத்தது இந்த இடம் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேம் போடுறேன். இது இங்கே பாருங்கள், இந்த 1 minute கேண்டில் வந்து க்ரீன். சரிங்களா, அப்போது இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது சின்னதாக ஒரு பை கொடுத்தீங்க அப்படின்னா 213 சரிங்களா, சிம்பிளாக நீங்கள் பார்த்தாலே ஸோ 213 எடுத்துப்போம் இந்த இடத்த. இங்கேருந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஸ்கேல்பிங் பண்ணாலும் சரி லாஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால், அதாவது இந்த 212 ரூபா ஸ்டாக்குங்கிறது 1% கொடுத்துருக்கு. சரிங்களா, நியர்லி, ஏன்னா 200க்கு 1% போட்டிங்க அப்படின்னா 2 rupees வரும். சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூஸில் கரெக்டாக அது நியர்லி அந்த லெவலில் கொடுக்கும். சரிங்களா, பர்சன்டேஜ் வைஸும் நீங்கள் செக் பண்ணலாம். 3 hourல பிரேக் அவுட் ஆகி ரெட் கேண்டில் கொடுத்தா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரெட் கேண்டில் கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, 3 hours டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுத்துட்டீங்க. சரிங்களா, நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, எப்போ எக்ஸிட் ஆகிறது, இதுதான் 3rd பாயிண்ட். இந்த எக்ஸிட் ஆகிறத பொறுத்த மட்டும் நீங்களே என்ன பண்ணிடணும், ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சரியான ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது இந்த 1 minute நீங்கள் பார்த்து செக் பண்ணலாம். அதனால தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். சரிங்களா, இப்போது நான் இந்த 3 hours டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12:15 அந்த டைமில் தான் இந்த 3 hour கேண்டிலோட ஃபார்மாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, இந்த இடம் வரும். சரிங்களா, இது 3 hours இந்த இடங்கிறது ஹையாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது இந்த கேண்டில் க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில், சரிங்களா, இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ரெட் கேண்டில் விழுந்துருச்சு அப்படின்னா, சரிங்களா, இதுக்கடுத்து மொமெண்டம் இன்னும் இருக்குது பாருங்கள். ரெட் கேண்டில் கொடுத்துருச்சு அப்படின்னா இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 1 minute லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, எப்படி எக்ஸிட் ஆகணும்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அந்த 1 minute லோ. இங்கே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஃப்ளக்சுவேஷனே ரொம்ப கம்மியாக இது பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலே ஃபியர்லேயே நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ நுட்பமாக நீங்கள் கவனிக்கும் போது 1 minute, வீக்லி, மந்த்லி, பேக்லேருந்து வந்து என்ட்ரி கொடுக்கும்போது உள்ள நுட்பமாக கவனிச்சிங்கன்னா, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து சக்ஸஸ் இருக்கும். இன்னொன்று, இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கும் ட்ரேடர், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.